உங்க ஹீரோ ஹீரோயின் கூட வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சிவா சார் வந்து நிப்பாரா? எனக்கு என்னால தாங்க முடியல. இந்த பாருங்க காஸ்டியூம் போட்டு வராரு. அந்த சுமோ வீரர் கூட இந்த காஸ்டியூம் செட் ஆகுது. எங்க அண்ணனுக்கு பெர்ஃபெக்ட்டா மேப் ஆகிருக்கு. அந்த கேரக்டர்ல எங்க அண்ணனே நீங்க நடிக்க விட்டுருக்கலாமே. ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றீங்க? டிரெக்டர்ஸ் கேக்குற உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து போய் ஆக்டர் கூட்டிட்டு வந்து தான் நடிக்க விடணுமா? ஏன் இங்க இருக்கிற மனுஷன் இங்க இருக்கிற நடிகர் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? அந்த சுமோ வீரரோட எங்க அண்ணன் பெர்ஃபார்மன்ஸே ஜாஸ்தியா இருக்கும். எங்க அண்ணனுக்கு ஏன் கதாநாயகன் கேரக்டர்லாம் நீங்க தர மாட்டீங்க? இந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட படத்துல பண்ணலங்க. கடுப்பாகுது எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. எங்க அண்ணனையாச்சும் நீங்க ஜப்பானை கூட்டிட்டு போறீங்கல்ல. ஜப்பானை சுத்தி காட்டுறதுக்காக ஒரு படம் என்ன? கண்டிப்பா சின்ன ரிக்வெஸ்ட் இல்ல, பெரிய ரிக்வெஸ்டே வைக்கிற எங்க அண்ணனுக்கான ஃபேன்ஸ் பலம் உங்களுக்கு தெரியல. நானே வந்து அஜித் சார் ஃபேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் எங்க அண்ணன் கூல் சுரேஷ் ஃபேன். அவருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுத்தாலே போதும். உங்க படத்துக்காக உங்க ஹீரோ ஹீரோயின் கூட வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சிவா சார் வந்து நிப்பாரா? வந்தாரா? ஆனா வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷன் எங்க அண்ணன். இந்த மூஞ்ச பார்க்கவே பல பேர் வருவான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆனா பேன் இந்தியாவா அதனால இல்ல ஒருத்தர் வெளியே போறாரு, ஒருத்தர் உள்ள வராரு. ஒருத்தர் அந்த துப்பாக்கி வந்து எஸ்கே கிட்ட குடுத்தாருன்னு நினைக்காதீங்க. அது மிஸ்டேக். அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஆகிருக்கு. அந்த துப்பாக்கி போட்டியாளரே சரி, விஜய்க்கு எதிர்ப்பாளரே சரி, எஸ்டிஆர் நடித்துள்ளது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் லைஃப். அண்ணனுக்கு எதிராக யாரா படம் நடிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே ஜெயிக்கணும். நீங்களும் ஜெயிக்கணும், இவங்களும் ஜெயிக்கணும், இவங்களும் ஜெயிக்கணும். ஆனா அந்த ரிக்வெஸ்ட் ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ப்ரொமோஷன் பண்ற ஒரு நல்ல நடிகரை நீங்க மிஸ் பண்றீங்க, நீங்க வேஸ்ட் பண்றீங்க. உங்க ஹீரோஸோ சரி, நீங்க பல கோடி கொடுத்து நடிக்கிற ஆக்டர்ஸோ சரி வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மனுஷன் பண்றாரு. இந்த மாதிரி நல்ல மனிதர்களை வளர்த்துடுங்க. ஏன் ஒரு தமிழ் வளர்றதுலாம் உங்களுக்கு பிடிக்காதா? ஜப்பான்காரரை தூக்கின்னு வந்து இங்க நடிக்க வச்சிருக்கீங்க. ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு அவரு சுமோ வீரர்னா ஏத்துக்க மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் அவருக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா வளர்த்துட்டீங்கன்னா நல்லா அவரும் புதுசுன்னு ஆகிடுவாரு. அந்த சிங்கி மங்கி மூஞ்சி இருக்குது எங்க அண்ணனுக்கு. என்ன நீங்க அட்டகாசம் பண்றீங்க? இல்லன்னா அது அவனுக்கு கூட போட்டுருக்கலாம். போடுறீங்களா? எனக்கு நல்லா போடுறீங்கப்பா.